ISPN அகாடமி. இது கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ. இது வரைக்கும் நம்ம பிப்ரவரி மந்த்ல பார்ட் 2 வீடியோ வரைக்கும் நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பிப்ரவரி மந்தோட பார்ட் 3 வீடியோ. இதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு பெண்டிங் இல்லாம கண்டினியூஸா 2 days ஒன்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்துட்டே இருக்கும். மேக்ஸிமம் 10 to 15 டேஸ்க்குள்ள எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் பெண்டிங் இருக்கிறத நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன். ஆல்ரெடி தமிழ் மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஜிகே பார்ட் தான் கொஞ்சம் இருக்கு. அதையும் நான் வந்து எவ்வளோ வேகமா முடியுமோ உங்களுக்கு ஃபாஸ்டா வந்து நான் முடிச்சு கொடுத்துறேன். டெய்லியும் ஒரு நாளைக்கு 2-3 வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகிட்டே இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒழுங்கா வரமாட்டுது, டிலே ஆகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டெய்லி சேனலுக்குள்ள வந்து செக் பண்ணிக்கோங்க. அதனால வந்து இனிமேல் ஜாஸ்தி இருக்கும் வீடியோஸ். சம்டைம்ஸ் மோர் தென் 3 வீடியோஸ் கூட நான் பப்ளிஷ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்க செக் பண்ணிக்கோங்க. இல்ல நான் மேல கொடுத்துருக்கோம்ல இந்த QR கோட் அதை ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப்லயோ இல்லை டெலகிராம்லயோ ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் அதில் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். உங்களுக்கு டைரெக்டாக அங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ஒருவேளை இங்கே உள்ள வந்து பார்க்க கஷ்டமா இருக்கு இல்லை மறந்துடுறேன் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக அங்கே கூட பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி மந்த் பார்ட் 3. அதாவது பிப்ரவரி மந்த்தில் லாஸ்ட் 21ஆம் தேதியிலேருந்து 30 வரைக்கும் பார்ப்போம். ஆனால் பிப்ரவரியில் நம்மளுக்கு 28 நாள் தானே, அதனால 28ஆம் தேதி வரைக்கும் நடந்த விஷயங்களை இதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, முதல்வர் மருந்தகம் திட்டம். பிப்ரவரி 24ல முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற ஒரு திட்டம் தொடங்கியிருக்காங்க. இது வந்து லேட்டஸ்டா தொடங்கின ஒன்று, ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்டோட திட்டங்கள்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுலயும் இது ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி வந்து பிஎம் மருந்தகம்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து எப்படின்னா மருந்து எல்லாமே கம்மியான விலையில கிடைக்கும். அதே மாதிரி தான் இதுவும் முதல்வர் மருந்தகம். சிஎம் வந்து ஆரம்பிச்சிருக்காரு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. பிப்ரவரி 24, 2025ல ஆரம்பிக்கப்பட்டது தான் இது. இது மூலமா என்னன்னா, இப்போ வெளிய ஒரு மருந்து ரூ. 70 ரூ. 80 கிடைக்குது. ஒரு நார்மல் மெடிக்கல்னா, இங்க வெறும் ரூ. 10 கிடைக்கும். அதுதான் வந்து இதோட சிறப்பு. அந்த அளவுக்கு. ஏன்னா ஏழைகள்லாம் வந்து ஒரு சில நோய்கள் வந்து நம்மளுக்கு லைஃப் லாங் டேப்லெட் சாப்பிடுற மாதிரி இருக்கும் இல்லையா? பெரிய பெரிய கேன்சர், எய்ட்ஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கிடைக்காது. என்னன்னா அந்த பிரஷரு, சுகரு, சின்ன சின்ன அதாவது அந்த அயர்ன் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி மாத்திரைகள் எல்லாமே ரெகுலரா எடுத்துக்கிறவங்களுக்கு கம்மியான விலையில மருந்து குடுப்பாங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இதே மாதிரி மெடிக்கல் வைக்கணும்னு நெனைக்கிறவங்க, இந்த மாதிரி முதல்வர் மருந்தக திட்டத்துக்கு கீழ நான் என்னோட மெடிக்கல வைக்கிறேன். என்னோட இதுல வந்து அந்த மருந்துகள்லாம் நான் விக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு சொன்னா, அந்த கிளினிக் மெடிக்கல் வைக்கிறவங்களுக்கு 3,00,000 வரைக்கும் மானியம் கவர்மெண்ட் வந்து குடுத்துருது. மிச்சத்த அவங்க செலவு பண்ணிக்கணும். இந்த மாதிரி மெடிக்கல் வைக்கிறவங்களுக்கும் இதனால யூஸு, மக்களுக்கும் இதனால யூஸ். இந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி. சென்னை கோபாலபுரத்தில் கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி திறக்கப்பட்டுள்ளது. ஏன்னா அவர் அங்க வாழ்ந்ததுனால அந்த ஏரியாவிலேயே அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம். ஆல்ரெடி வந்து விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் 2024ல ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவா தமிழ்நாட்டுல விளையாட்டை மேம்பாடு அடையிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஆணையம் எப்பன்னா 1992. ஏன்னா இப்போ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம்னா அதை சுத்தி அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம், பின்னாடி நடந்த விஷயம் எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நிதி ஆயோக் பரிசு. நிதி ஆயோக்னு ஒரு அமைப்பு இருக்குன்றது, அதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க பாலிட்டியில படிச்சிருப்பீங்க. அந்த நிதி ஆயோக் என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு வருஷமும் நல்ல பெஸ்ட்டா முன்னேறிக்கிட்டு வர்ற மாவட்டங்களை செலக்ட் பண்ணி பரிசுகள் கொடுப்பாங்க. அப்படி விழுப்புரம் மாவட்டம் வந்து சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்தில் முன்னோடியாக திகழ்ந்ததற்காக நிதி ஆயோக்கின் ரூபாய் 3 கோடி பரிசினை வென்றுள்ளது. நீங்க வந்து விழுப்புரத்தை நல்லா பார்த்துருவீங்க, எவ்வளவு ரூபா பரிசுன்னு பார்த்துக்குவீங்க. ஆனா எதுக்காகன்றத சரியா கவனிக்காம விட்டுருவீங்க. பாருங்க, சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து. ஏன்னா நீர் மேம்பாட்டிற்காக, கல்வியில் நல்லா இருந்ததுக்காக அப்படின்னு ஆப்ஷன்ல கொடுத்துரும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். எதுக்காக கொடுத்தாங்கன்றத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி முன்னேற விளையும் மாவட்டங்கள் திட்டம்னு ஒரு திட்டத்தை இந்த பரிசு எப்ப இருந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 2018ல இருந்து. அடுத்தது சாட்சி பாதுகாப்பு சட்டம். ஹரியானாவில் சாட்சி பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதாவது சாட்சி சொல்றவங்களுக்கு நிறைய ஆபத்துகள் வருது இல்லையா? அவங்கள வந்து பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இது. அடுத்தது ஜூமோயர் நடனம். ஜூமோயர் நடனம் அசாம் மாநிலத்தின் பழங்குடியினர் இனத்தவரால் நிகழ்த்தப்படுகிறது. அது ஜூமோயர் நடனம் யாரோட தொடர்புடையதுன்னு கேட்பாங்க. எந்த பழங்குடியினர்னா அசாம் மாநிலத்தை சேர்ந்த பழங்குடியினரோட டான்ஸ் தான் அது. இப்ப நம்ம ஊட்டியில எல்லாம் நம்ம இதுல நீலகிரியில தோடர்கள், படுகர்கள் அப்படின்னு இருக்காங்க இல்லையா?
அது மாதிரி ஜூமோயர் நடனம் வந்து அசாம்ல இருக்க ஒரு பழங்குடியினரோட டான்ஸ். அடுத்தது மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம். 27வது மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டமானது பூனேவில் நடைபெற்றது. அதாவது ஏற்கனவே இந்த மண்டல் கமிஷன் எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா, நேரு பீரியட்ல உருவாக்கிட்டாங்க. இது எப்ப உருவாச்சுன்னா, மாநில மறுசீரமைப்பு கவுன்சில் சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது. நமக்கு தெரியும் மாநில மறுசீரமைப்பு சட்டம் எப்ப வந்துச்சு? 1951. இதன் மூலமா தான் மாநிலங்கள் மொழிவாரி மாநிலங்களா பிரிக்கப்பட்டுச்சு. நம்ம தமிழ்நாடு கூட நவம்பர் 1ல வந்து பிரிச்சாங்க. அதனால தான் தமிழ்நாடு டேன்னு கொண்டாடிட்டு இருக்கோம். அப்ப உருவானது தான். அதன் அடிப்படையில உருவானது தான் இந்த மண்டல் கமிஷன். மத்திய உள்துறை அமைச்சர் இதன் தலைவராக பதவி வகிப்பார். பாருங்க மண்டல் கமிஷனோட தலைவர் யாருன்னா, மத்திய உள்துறை அமைச்சர், ஹோம் மினிஸ்டர். அமித் ஷான்னு சொல்றோம்ல இப்ப, அவர்தான். அடுத்தது சர்வதேச பாதுகாப்பு கண்காட்சி. சர்வதேச பாதுகாப்பு கண்காட்சி அபுதாபியில் நடைபெற்றது. அபுதாபினா எங்க? துபாயில இருக்கு இல்லையா? துபாயில அபுதாபில நடந்திருக்கு. அடுத்தது கழுகுகள் எண்ணிக்கை. சமீபத்தில் கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான கழுகுகள் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ளன. எல்லா இடத்துலயும் கழுகு இருக்கு இந்தியாவுல. அதிகமா இருக்கிறது எங்கன்னா கணக்கெடுப்பாங்க இல்லையா? அதுபடி மத்திய பிரதேசத்துல அதிகமா இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மத்திய பிரதேசத்துல மட்டும் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 12,891 கழுகுகள் இருக்கு. அடுத்தது சிறந்த பெண்கள் பட்டியல். டைம்ஸ் இதழோட டைம்ஸ் ஆர்டிகிள் இருக்கு இல்லையா? 2025 ஆண்டிற்கான சிறந்த பெண்கள் பட்டியலில் பூர்ணிமா தேவி பர்மன் இடம்பெற்றுள்ளார். ஹர்கிலா என்ற பறவை இனத்தை பாதுகாத்ததற்காக இப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளார். இவங்க யாருன்னா ஒரு வைல்ட் லைஃப் வைல்ட் அனிமல்கள்லாம் இருக்கிறோம் இல்லையா? மிருகங்கள், பறவைகள். அத வந்து வளர்க்குற, அத பாதுகாக்கிற அந்த அமைப்ப சேர்ந்தவங்க. ஒரு என்ஜிஓவ சேர்ந்தவங்க. ஒரு லேடி. இவங்க வந்து ஹர்கிலா அப்படிங்கிற ஒரு பறவைக்காகவே தனி ஆர்மிய கிரியேட் பண்ணி, அதுக்குன்னே ஒரு அமைப்ப உருவாக்கி அத பாதுகாப்பு பண்ணாங்க. நீங்க வந்து கூகுள்ல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இவங்க நேம் போட்டீங்கன்னா வந்துரும். அசாம் மாநிலத்த சேர்ந்தவங்க. இவங்களுக்கு இத பண்ணதுக்காக சிறந்த பெண்கள் பட்டியல்ல வந்து இவங்க வந்து ஆட் ஆயிருக்காங்க இப்போ. உலக முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடு 2025ல எங்க நடந்துச்சுன்னா, 2025ஆம் ஆண்டிற்கான உலக முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடானது மத்திய பிரதேசத்தின் போபாலில் நடைபெற உள்ளது. மத்திய பிரதேசம் போபால். விஷவாயுவுக்குன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? விஷவாயு கசிஞ்சுச்சுன்னு அந்த போபால்ல தான் நடந்திருக்கு. அருங்காட்சியகம். குல்தார் போர் கப்பலானது நீருக்கடியில் அருங்காட்சியகமாக மாற்றப்பட உள்ளது. குல்தார் அப்படிங்கிற ஒரு போர்க்கப்பல். அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் அதோட பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா, அத யூஸ் பண்ண முடியாது. அதுவும் போருக்கெல்லாம் அத நம்பி போகவே முடியாது இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அத வந்து ஒண்ணு டெமாலிஷ் பண்ணிருவாங்க. அப்படி இல்லாட்டினா அத வேற ஏதாவது மாரி கன்வெர்ட் பண்ணிருவாங்க. இப்ப இத என்ன பண்றாங்கன்னா, இந்த தண்ணிக்கு அடியிலேயே எக்ஸிபிஷன் மாரி அந்த கப்பல மாத்திருவோம். அதிலேயே நெறைய வந்து பொருட்கள வச்சு அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. எந்த கப்பல்ன்னு கேட்பாங்க. குல்தார். இந்தியாவின் முதல் நீருக்கடியில் அமைய உள்ள போர்க்கப்பல் அருங்காட்சியகம் இதுவாகும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பண்றாங்க. அடுத்தது தனியார் தங்கச் சுரங்கம். இந்தியாவின் முதல் தனியார் தங்கச் சுரங்கம் ஆந்திர பிரதேசத்தின் கர்னூல் என்னும் இடத்தில் நிறுவப்பட உள்ளது. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் கோலார் தங்கச் சுரங்கம் கேஜிஎஃப். ஓகேவா? கர்நாடகா மாவட்டத்துல இருக்கு. கோலார் மாவட்டம் கர்நாடகால இருக்கு. அது இல்லாம ஹட்டி தங்க வயல் சுரங்கம் அப்படிங்கிற ஒண்ணும் கர்நாடகால தான் இருக்கு. ரெய்ச்சூர்ல இருக்கு. ராம்கிரி தங்க வயல் சுரங்கம் அனந்தபூர் ஆந்திரா. இந்த 3மே இந்தியாவோட தங்க கோல்டு ஃபீல்டு ஃபார்ம்ஸ். ஓகேவா? இந்த இதுல இதெல்லாமே ஆனா கவர்மெண்ட்டோடது. கவர்மெண்ட் தான் வெட்டி எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பிரைவேட்காரங்க வந்து தங்க சுரங்கத்த ஆந்திராவுல வந்து எடுக்க போறாங்க. ஸ்ரீசைலம் அணை சுரங்கப்பாதை. ஸ்ரீசைலம் அணை சுரங்கப்பாதையானது தெலுங்கானாவில் அமைந்துள்ளது. டாம் பிங்காம் த ரூல் ஆஃப் லா என்ற புத்தகத்தினை டாம் பிங்காம் என்பவர் எழுதியுள்ளார். புக் ரிலேட்டடா ஒவ்வொரு வாட்டியும் கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. அதனால இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது நமிதா கோகலே லைன் ஆஃப் மாஸ் என்ற புத்தகத்தினை நமிதா கோகலே எழுதியுள்ளார். பாருங்க கண்டினியூஸா 2 வந்துருச்சு. அடுத்தது நைட்வுட் பட்டம். இங்கிலாந்தின் கௌரவ நைட்வுட் பட்டமானது சுனில் மிட்டலுக்கு வழங்கப்பட்டுள்ளது. கௌரவ நைட்வுட் பட்டம். எது? இங்கிலாந்தோட கௌரவ நைட்வுட் பட்டம்.
இவர் வந்து ஒரு பெரிய பிசினஸ்மேன். பாரதி என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து இந்த பட்டத்த குடுத்துருக்காங்க. 3ஆம் மன்னர் சார்லஸ் 3ஆம் மன்னர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவர் வந்து இந்த பட்டத்த இவருக்கு குடுத்துருக்காரு. அடுத்தது பீரிட்ஸ் மெஸ். பீரிட்ரிக் மெஸ் அப்படிங்கிறது ஜெர்மனியின் நாட்டின் பிரதமராக இவர் நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்தது G20 வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம். தென்னாப்பிரிக்காவின் ஜோஹன்ஸ்பர்க் நகரில் G20 வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த பேர் ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தென்னாப்பிரிக்காவுல ஜோஹன்ஸ்பர்க் அப்படிங்கிறதெல்லாம் காந்தியை பத்தி நம்ம படிக்கும்போது கேள்விப்பட்ட இடங்கள். அங்கதான் வந்து இப்ப G20 கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கு. அடுத்தது துக்னோய் எரிமலை. துக்னோய் எரிமலை இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா இந்தோனேஷியாவுல இருக்கு. எழுத்தாளர் இமயம். தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையத்தின் துணைத் தலைவராக எழுத்தாளர் இமயம் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவர் பேரே இமயம் தான். எழுத்தாளர் இமயம்னா அது ஒரு பட்டம் நினைச்சுக்காதீங்க. பேரே இமயம். இவரை தான் வந்து இந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் மாநில அளவுல அந்த ஆணையத்தோட துணைத் தலைவரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. பதவி நீட்டிப்பு. தலைமை பொருளாதார ஆலோசகர் வி. ஆனந்த் நாகேஸ்வரனின் பதவிக்காலம் 2 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார ஆலோசகரா இருந்தவர் தான் இந்த வி. ஆனந்த் நாகேஸ்வர். இவரோட பதவிக்காலத்தை இப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நிதி ஆயோக்கின் தலைமை நிர்வாக அதிகாரி PVR சுப்பிரமணியத்தின் பதவிக்காலம் ஓராண்டு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி நிதி ஆயோக் அதோட தலைவரா இருந்தார் இல்லையா? தலைமை நிர்வாக அதிகாரியா CEO-வா இருந்தவர் தான் சுப்பிரமணியம். அவரோட பதவியும் ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. முதியோர் ஆணையம். இந்தியாவின் முதல் முதியோர் ஆணையம் கேரளாவில் நிறுவப்பட்டுள்ளது. முதியோர்களுக்குன்றதுக்காக நிறைய இல்லங்கள், அமைப்புகள், இயக்கங்கள்லாம் இருக்கு. ஆணையம்னு ஒண்ணு இல்ல. அந்த ஆணையத்தை கேரளாவுல தான் முதல் தடவை உருவாக்கியிருக்காங்க. வயதான முதியோர்கள் அதிகமாக காணப்படும் மாநிலமும் கேரளா தான். கேரளால வந்து ரொம்ப அவங்க வந்து ஹெல்தியா இருக்கிறதுனால ரொம்ப வருஷம் இருப்பாங்க. மூத்த குடிமக்கள் தினம் எப்ப கொண்டாடுறோம்? ஆகஸ்ட் 21ல. சர்வதேச வயதானோர் தினம் வந்து எப்ப கொண்டாடுறோம்னா அக்டோபர் 1ல. இந்த டேட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொழிபெயர்ப்பு வசதி. சட்டமன்றத்தில் மொழிபெயர்ப்பு வசதியை உத்தரப்பிரதேசம் அமைத்துள்ளது. சட்டமன்றத்துல பார்லிமெண்ட்ல பேசும்போது டிரான்ஸ்லேட் பண்ற வசதியை வந்து இப்போ உத்தரப்பிரதேசம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவில் இந்த வசதியை ஏற்படுத்திய முதல் மாநிலம் உத்தரப்பிரதேசம் ஆகும். அடுத்தது கடல்சார் விமான நிலையம். இந்தியாவின் முதல் கடல்சார் விமான நிலையம் மகாராஷ்டிராவின் வத்வான் பகுதியில் அமைய உள்ளது. கடல் சார்ந்த விமான நிலையம். ஓகேவா? இது வந்து ஒரு புதுசா ட்ரை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைமா. அதனால இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம்னு வர்ற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. கூட்டு ராணுவ பயிற்சி. எகிப்து மற்றும் இந்தியா இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சியானது சைக்ளோன் என்ற பெயரில் நடைபெற்றது. அப்ப சைக்ளோன் அப்படிங்கிற கூட்டு ராணுவம் ஏற்கனவே நிறைய கூட்டு ராணுவ பயிற்சி இது மாதிரி பார்த்துருக்கோம். அதுல இதையும் நீங்க ஆட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்லியிருக்கேன் தனியா எடுத்து ஒரு பேப்பர்ல எழுதிக்கோங்கன்னு சொல்லி. எகிப்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடக்கிறதுக்கு சைக்ளோன். பறவை இனங்கள் பட்டியல். அதிக எண்ணிக்கையிலான பறவை இனங்கள் கொண்ட மாநிலங்கள் பட்டியலில் மேற்கு வங்கம் முதலிடம் பிடித்துள்ளது. கிட்டத்தட்ட 543 இனங்கள். அதாவது 543 பறவைகள் இல்ல, இனங்கள். வெரைட்டிஸே இவ்வளவு இருக்கு. அதுல 2வது இடம்னு பார்த்தா உத்தரகாண்ட், 3வது இடம் அசாம். சிமோலு திருவிழா. சிமோலு திருவிழா அசாமில் நடைபெற்றுள்ளது. அசாம்ல நடைபெற திருவிழாக்கள் வேற என்ன அப்படின்னா மஜ்லி, சத்யா, பிஹு. அசாம்னா பிஹு மட்டும் நம்மளுக்கு நல்லா தெரியும். மற்ற எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அம்புபாச்சி மேளா இது எல்லாமே அங்க நடக்கிற திருவிழாக்கள் தான். ஒபெக் பிளஸ் அமைப்பு. இந்த ஒபெக் அமைப்பின் பார்வையாளராக பிரேசில் இணைந்துள்ளது. உறுப்பினர் நாடா ஒவ்வொரு அமைப்பிலையும் உறுப்பினர் நாடுகள்னு தனியா இருப்பாங்க. பார்வையாளர் நாடுகள்னு இருப்பாங்க. அவங்க அதுல இருந்து நடக்கிற விஷயங்களை பார்க்கலாம், சஜஷன் சொல்லலாம். வேற எந்த இதுவும் செய்ய முடியாது. பட் கொஞ்ச நாள் இருந்து பார்த்துட்டு அதில் நம்ம செய்யறதா வேணாமான்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி புதுசா பிரேசிலுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அவன் சமீபத்தில் அங்கோலா அப்படிங்கிற நாடு அங்கதுல இருந்து ஒபெக்ல இருந்து வெளியேறி இருக்கு. அதுவும் முக்கியம் தெரிஞ்சுக்கோங்க. ஒபெக்கோட சிம்பல் 1969ல உருவாக்கப்பட்டுச்சு. இது நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
1969ல தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம், இந்த ஒபெக் உருவானது. அப்புறம் இதயத்துல்லா வந்து ஒரு டெம்பரவரியா கொஞ்ச நாள் வந்து பிரசிடென்ட்டா இருந்திருப்பாரு. இது எல்லாமே நடந்த முக்கியமான ஒரு ஆண்டு. அதே தான் 1869ன்னு எடுத்தோம்னா காந்தி பிறந்த வருஷம். இந்த மாதிரி ரிலேட் பண்ணிக்கோங்க. இதன் தலைமையகம் ஆஸ்திரியாவின் வியன்னாவில் உள்ளது. அதிக கார்பன். உலகின் அனைத்து காடுகளையும் விட அதிக கார்பன் பீட்லேண்ட் சுற்றுச்சூழல் அமைப்பு வைத்திருக்கிறது. கார்பனை பீட்லேண்ட் அப்படிங்கிற சுற்றுச்சூழல் அமைப்பு வைத்திருக்கிறது. அடுத்தது மஜோரானா 1. மைக்ரோசாஃப்டின் புதிய குவாண்டம் சிப்பின் மஜோரானா 1 ஆகும். இந்த மைக்ரோசாஃப்டோட புதுசா கண்டுபிடிச்சிருக்க ஒரு குவாண்டம் சிப்போட பேர் தான் இது. வில்லோ அப்படிங்கிறது வந்து கூகுள் குவாண்டம் சிப்பு. ஆஸ்ப்ரே, ஈகின் இதெல்லாம் ஐபிஎம்மோட குவாண்டம் சிப் பேர். ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சுக்கோங்க. உணவு முறை உச்சி மாநாடு 2025. எத்தியோப்பியாவின் தலைநகரமான அடிஸ் அபாபா நகரில் ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு முறை உச்சி மாநாடு 2025 நடைபெற உள்ளது. உணவு முறைக்குன்னு ஒரு உச்சி மாநாடு நடக்க போகுது. ஏவுகணை ஜாவேலின் எதிர்ப்பு வழிகாட்டும் ஏவுகணையை அமெரிக்கா உருவாக்கியுள்ளது. ஜாவெலின் எதிர்ப்பு வழிகாட்டும் ஏவுகணை அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை அமெரிக்கா உருவாக்கியிருக்கு முதல்லையா. பெயர் சூட்டல். அரக்கோணத்தில் உள்ள CISF ஆட்சேர்ப்பு பயிற்சி மையத்திற்கு ராஜ ஆதித்ய சோழன் பெயர். ஆதித்ய சோழன் ராஜா இருக்காரு இல்லையா, அவரோட பேரை வந்து இந்த CISF ஆட்சேர்ப்பு ட்ரைனிங் சென்டருக்கு வந்து வச்சிருக்காங்க. இந்த CISFனா என்னன்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், மத்திய தொழில் காவல் படை. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு அமைப்பு. அதுக்கு நம்ம ஆதித்ய சோழனோட பேர் வச்சிருக்கிறது வந்து ஒரு பெருமை தான். இந்த CISF உருவாக்கப்பட்ட நாள் வந்து 10/3/1969. பாருங்க, 1969ல புதுசா இன்னொன்னு நீங்க ஆட் ஆயிக்கலாம் இனிமேல். CISF உருவாக்கப்பட்ட ஆண்டு. மறுவாழ்வு மையம். தமிழக அரசு தொடங்கியுள்ள போதை ஒழிப்பு மற்றும் மறுவாழ்வு மையத்திற்கு கலங்கரை என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அதாவது போதையில தத்தளிச்சுக்கிட்டு இருந்தவங்க தடுமாறி வந்து மறுகரையில கலங்கரையை பார்த்து வந்து சேர்ந்து வாழ்க்கையில முன்னேறின மாதிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் கலங்கரை. கலங்கரைன்றது இந்த கடல்ல வந்து எங்க போறதுன்னு வழி தெரியாம தவிச்சிட்டு இருக்கவங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக வந்ததுதான் கலங்கரை விளக்கம். அதே மாதிரிதான் இந்த கலங்கரை. வாழ்க்கையில என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கவங்கள வழிகாட்டி கொண்டு வந்ததுக்காக அந்த பேரு. ஆல்ரெடி விழுதுகள் அப்படிங்கிற திட்டம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக தொடங்கப்பட்ட திட்டம். IIT மெட்ராஸ். இந்தியாவின் முதல் ஹைப்பர் லூப் டெஸ்ட் டிராக்கை IIT மெட்ராஸ் அறிமுகம் செய்துள்ளது. சென்னை IITயிலே நிறைய இருக்கு. நம்ம சென்னை IIT கண்டுபிடிக்கிறது மெட்ராஸ் IITயை வந்து நீங்க எதெல்லாம் சொல்றாங்களோ தெளிவா பார்த்துக்கோங்க. ஜூமோயர் நடனம். அசாம் மாநிலத்தில் உள்ள சதான் என்ற தேயிலை பழங்குடியினரின் நாட்டுப்புற நடனம். இது ஏற்கனவே பார்த்துட்டோம். கோல்டு கார்டு திட்டம். அமெரிக்காவில் குடியேறுபவர்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த கோல்டு கார்டு. அதாவது அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்காக புதுசா ஒரு ஸ்கீம். அங்க போயிட்டு நான் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னா அப்ளை பண்ணிட்டு 10 வருஷம் 15 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா இது எப்படின்னா வேகமாவே வாங்கிடலாம். அமெரிக்கா சிட்டிசன்ஷிப்பை ஈஸியா வாங்கிடலாம். ஆனா என்ன செய்யணும் அப்படின்னா, திட்டத்தின்படி அமெரிக்காவில் குடியேறுபவர்கள் $5 மில்லியன் கொடுத்து அமெரிக்க குடியுரிமை பெற முடியும். 5 மில்லியன், 1 மில்லியன்டாலே 10 லட்சம், $50 லட்சம் கொடுத்து நம்ம வேணும்னா எவ்வளவு வேகமா வந்து நம்மளுக்கு குடியுரிமை கொடுக்க முடியுமோ கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் தான் கோல்டன். அப்ப ஏன் கோல்டன்னா அது வசதியானவங்க மட்டும்தான் வாங்க முடியும். அடுத்தது காலி நிதி. ரோமில் நடைபெற்ற COP16ல் காலி நிதி அப்படிங்கிற ஒரு காலி ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து புதுசா தொடங்கியிருக்காங்க. COP17 அந்த COP மாநாட்டை பத்தி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். உயிரியல் பன்முகத்தன்மை தொடர்புடைய ஐநா மாநாடு COP17 அர்மேனியாவின் ஏரிவன் நகரில் நடைபெற உள்ளது. அகழாய்வு. வெம்பக்கோட்டையில் நடைபெற்ற 3ஆம் கட்ட அகழாய்வில் சுடுமண்ணால் ஆன கிண்ணம் கண்டறியப்பட்டுள்ளது.
அதே மாதிரி தான் நான் சொன்னது ஏற்கனவே, இந்த அகழாய்வுகள தனியா ஒரு நோட்ல எடுத்து எழுதிக்கங்க. எந்தெந்த ஊர்ல என்னென்ன பொருள் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப வெம்பக்கோட்டையில 2, 3 விஷயங்கள் வருதுன்னா 1, 2, 3ன்னு போட்டு எழுதிக்கோங்க சைட்ல. இத தனியா நோட் பண்ணி வச்சுக்கிட்டு படிங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். இல்லாட்டி கன்ஃப்யூஸ் ஆகும். எது எங்க பார்த்தோம் அப்படிங்கிறது. அடுத்தது டைடல் பூங்கா. திருச்சி மற்றும் மதுரையில் உருவாக்கப்பட உள்ள டைடல் பூங்காவிற்கு தமிழக முதல்வர் அடிக்கல் நாட்டினார். திருச்சியிலயும், மதுரையிலயும் ஒரு டைடல் பார்க் கொண்டு வர போறாங்க. அதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிளான. திருவள்ளுவர் சிலை. பிலிப்பைன்ஸில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டது. பாருங்க, பிலிப்பைன்ஸ்ல திருவள்ளுவர் சிலை வந்து நிறுவியிருக்காங்க. டிசம்பர் மாதத்தின் இறுதி வாரம் எப்பயுமே திருக்குறள் வாரமா கொண்டாடப்படுவாங்க. இது நம்மளுக்கு தெரியும். உலகின் முதல் திருவள்ளுவர் கலாச்சார மையம் வந்து சிங்கப்பூர்ல உருவாக்குனாங்க. யாழ்ப்பாணத்தின் ஜாப்னா கலாச்சார மையத்திற்கு திருவள்ளுவர் பெயர் இடப்பட்டுள்ளது. இந்த திருவள்ளுவர் என்ற பெயரையும், திருவள்ளுவர் சிலையும், திருவள்ளுவர் மையங்கள் எங்க வேற நாடுகள்ல எல்லாம் நிறுவியிருக்காங்கன்ற எல்லாத்தையும் இதுல குடுத்தாச்சு. ராஜமாணிக்கம். தமிழ்நாட்டின் லோக் ஆயுக்தாவின் தலைவராக ராஜமாணிக்கம் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே இது லாஸ்ட் இதுலயே பார்த்தோம். ரொம்ப முக்கியமானதுப்பா. நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி எல்லா அமைப்புகளையும் எடுத்து ஒவ்வொன்னுக்கும் யாரு அப்ப ரீசென்ட்டா தலைவரா இருக்காங்கன்றத பார்த்துட்டு போயிரணும். ஏன்னா, ஒரு 1 வீக் முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். அதுவரைக்கும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்க வந்து 1 வீக் முன்னாடி இதெல்லாம் நீங்க கன்சாலிடேட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நானும் உங்களுக்கு குடுக்குறேன். சரியா? கூடுதல் கரண்ட் அஃபேர்ஸ்ல. லோக்பால், லோக் ஆயுக்தா சட்டம் எப்ப கொண்டு வரப்பட்டுச்சுன்னா 2013ல. தமிழ்நாட்டுல லோக் ஆயுக்தா சட்டம் 2018ல தான் கொண்டு வந்தாங்க. லோக்பால் மத்திய அரசு ஊழியர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை விசாரிக்க உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் லோக்பால். அதே இது லோக் ஆயுக்தான்னா என்னன்னா, மாநில அளவுல வந்து ஊழியம் ஊழியர்களோட லஞ்சம், ஊழல் அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் விசாரிக்கிறது வந்து லோக் ஆயுக்தா. சென்ட்ரல் லெவல்ல விசாரிக்கிறது லோக்பால். இந்த லோக்பாலோட தலைவரா இப்ப யார் இருக்காங்கன்னா, ஏ.எம். கன்வில்கர் அப்படி அவர் தான் இருக்காரு. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் லோக் ஆயுக்தாவுக்கும் தலைவர்கள் மாறுவாங்க. லோக் ஆயுக்தா மாநில அரசு ஊழியர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க உருவாக்கப்பட்டது. அடுத்தது பூம்புகார் மாநில விருது. ஒவ்வொரு வருஷமும் இந்த பூம்புகார் மாநில விருது கொடுப்பாங்க. அப்படி இந்த வருஷம் 9 பேருக்கு இந்த விருதை வந்து கொடுத்திருக்காங்க. நைட்வுட் பட்டம். பிரிட்டன் அரசு டாடா குழும தலைவரான என். சந்திரசேகருக்கு த மோஸ்ட் எக்ஸலன்ட் ஆர்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர் அவார்டு என்ற கௌரவ நைட்வுட் பட்டத்தினை வழங்கியுள்ளது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, மிட்டல் அப்படிங்கிற ஒருத்தர் கொடுத்தாங்கன்னு. இதே மாதிரி டாடா குழுமத்தை சேர்ந்த சந்திரசேகர் அப்படிங்கிறவருக்கும் இந்த நைட்வுட் பட்டத்தை கொடுத்துருக்காங்க. அந்த காலத்திலேயே ரவீந்திரநாத் தாகூர் இவங்க எல்லாமே இந்த நைட்வுட் பட்டம் வாங்கினாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். கேரளா. காலாவதியான மருந்துகளை அறிவியல் பூர்வமாக அகற்றுவதில் கேரளா மாநிலம் முதலிடம் வைத்துள்ளது. அதாவது மருந்துகள் எல்லாம் அந்த எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை ப்ராப்பரா வந்து டிஸ்போஸ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி கண்டிப்பா அது நிறைய வந்து சுற்றுச்சூழல்ல வந்து ஆபத்துகளை ஏற்படுத்தும் இல்லையா? அப்படி அதை அறிவியல் பூர்வமா ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்றதுல கேரளா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கியிருக்கு. இந்திய பெருங்கடல் மாநாடு. 8வது இந்திய பெருங்கடல் மாநாடானது மஸ்கட்டில் ஓமன் தலைநகர்ல அமைந்துள்ளது, நடைபெற்றது. அதாவது மஸ்கட் அப்படிங்கிறது எதுனா ஓமனோட தலைநகரம் தான் மஸ்கட். அங்கதான் இந்த 8வது இந்திய பெருங்கடல் மாநாடு. அதாவது இந்த இந்திய பெருங்கடலை சுத்தி இருக்க நாடுகளுக்கெல்லாம் வந்து அடிக்கடி நடக்கிற மாநாடுகள்ல இந்த வருஷம் அது நடந்திருக்கு. அகில இந்திய திருநங்கை மாநாடு. முதல் அகில இந்திய திருநங்கை மாநாடு ராஜஸ்தானின் அஜ்மீர் நகரில் நடைபெற்றது. முதல்ல நடக்குதுப்பா இது திருநங்கை மாநாடு. இது ராஜஸ்தான்ல நடந்திருக்கு. அதுலயும் எந்த இடம்னா அஜ்மீர் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. உலக திருநங்கைகள் தினம்னு எந்த தினத்தை கொண்டாடுறாங்கன்னா மார்ச் 21. அதே இது தமிழ்நாட்டுல திருநங்கைகள் தினம்னா ஏப்ரல் 15. இந்தியாவின் முதல் திருநங்கை நல வாரியம் அமைத்துள்ள மாநிலம் தமிழ்நாடு தான். இது வந்து அந்த டைம்ல ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸா இருந்துச்சு. முதல்ல திருநங்கைகளுக்குன்னு சொல்லி முதல் நல வாரியம் அமைச்சதே நம்ம தான், தமிழ்நாடு தான். அடுத்தது சாலை ரயில். இந்தியாவின் முதல் சாலை ரயில் நாக்பூரில் தொடங்கப்பட்டுள்ளது. பாருங்க, சாலையில ஓடுற ரயில் எங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா நாக்பூர்ல. அனந்தா வளாகம். கூகுளின் மிகப்பெரிய வளாகம் அனந்தா என்ற பெயரில் கர்நாடகாவில் உருவாக்கப்பட்டது. கூகுளோட
பெரிய கேம்பஸ். ஓகேவா? அது கர்நாடகால அனந்தான்ற பேர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பேர்லன்னு கேட்பாங்க. அதுதான் முக்கியம். பாலகிருஷ்ணன் அதாவது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக பாலகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். உலக அளவுல உலக அளவுல தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கு இல்லையா? அந்த நிறுவனத்தோட தலைவரா இவங்க நியமிக்கப்பட்டுள்ளார். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் எப்போ உருவாச்சுன்னா 1970. பெற்றோர் ஆசிரியர் செயலி. பள்ளி கல்வித்துறையின் சார்பில் தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் செயலி தொடங்கப்பட்டுள்ளது. அதாவது டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் ஈஸியா கம்யூனிகேட் பண்ணிக்கிற மாதிரி, எந்த விஷயம்னாலும் அவங்களுக்கு அந்த ஆப்ல அப்டேட் பண்ணிடுற மாதிரி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்கு. முதல்ல வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிப்பாங்கல்ல, அதுக்கு பதிலா ஒரு ஆப்ப கிரியேட் பண்ணி, இது பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ்க்கு இடையில மட்டும் யூஸ் பண்றது தான் இந்த ஆப்புக்கு யூஸ். அடுத்தது ஒப்பந்தம் கையெழுத்து. தமிழ்நாடு அரசும் கன கனெக்டிகட் அரசும் இணைந்து உற்பத்தி மற்றும் உயிரியல் அறிவியல் சம்பந்தமான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. நிறைய நாடுகளோட ஒப்பந்தம் போடுவோம் இல்லையா? அதுல இதுவும் ஒண்ணு. இணையதள முடக்கம். கடந்த 2024ல் இந்தியாவில் இணையதள முடக்கம் 84 முறை நடந்துள்ளது. திடீர்னு இன்டர்நெட் அப்படியே ஃபுல்லா நம்மளுக்கு டெட் ஆயிரும். எந்த இதுலயுமே எடுக்காது இல்லையா? அந்த மாதிரி இணையதள முடக்கம் மட்டும் 84 தடவ நடந்திருக்கு. அதாவது ஒரு சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு சில மீடியாக்கள், சோசியல் மீடியாக்கள அப்படியே ஃபுல்லா பிளாக் பண்ணுவாங்க. நெறைய இஷ்யூஸ் வந்துச்சுன்னா. அந்த மாரி நடக்கிறது எல்லாத்தையுமே இணையதள முடக்கம்னு சொல்லுவோம். இதுல இந்தியாவிலேயே மணிப்பூர்ல தான் அதிக முறை, அதாவது 21 தடவை இணையதள முடக்கம் நிகழ்ந்திருக்கு. ஏன் அப்டின்னா, இப்ப ஏதாவது ஒரு இஷ்யூ ஒரு ஸ்டேட்ல நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க அப்படியே அந்த ஜாமர வச்சு ஃபுல்லா ஜாம் பண்ற மாரி, எந்த ஒரு சோசியல் மீடியாவிலயும் யாரு கூடயும் கம்யூனிகேட் பண்ண முடியாத மாதிரி ஃபுல்லா கட் பண்ணிருவாங்க. ஏன் அப்டின்னா, நெறைய பொய்யான வதந்திகள் மூலமா அது இந்தியா முழுக்க பரவி பெரிய பிரச்சனையா மாறிரும் இல்லையா? ஒரு உள்நாட்டு போரே நடக்கிற மாரி, அ உள்நாட்டு கலவரங்கள வெடிக்கிறதுக்கு ஏற்படுத்தும். இப்ப மணிப்பூர்ல லேட்டஸ்ட்டா பிரச்சனை நடந்துச்சு. அதுல அந்த வீடியோக்கள பார்த்த பிறகு தான் மக்கள் எல்லாமே ரொம்ப கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இது இன்னும் வன்முறைய தூண்டிக்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு இணையதளத்த ஃபுல்லா முடக்கிருவாங்க. இது மாரி மணிப்பூர்ல அதிகமா நடந்திருக்கு. இந்த இணையதள முடக்கம் பற்றிய வழக்க உருவாக்குனது யாருன்னா, அனுராதா பாஷினோட வழக்கு தான் முதல்ல அந்த மாரி முடக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட அந்த வழக்குனால தான் இந்த முடக்கமே உருவாச்சு. அடுத்தது எல்லை நிர்ணயம். அரசியலமைப்பு விதி 82ன் படி மக்களவை தொகுதிகளின் எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மக்களவை தொகுதிகள் எதுவரைக்கும் எந்தெந்த தொகுதி அப்படிங்கிற எல்லையை நிர்ணயிக்கிறதுக்கான அரசியலமைப்பு விதி என்ன அப்படின்னா 82. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உயிரியல் பன்முகத்தன்மை மாநாடு. உயிரியல் பன்முகத்தன்மை மாநாட்டிற்கான COP16 ரோம் நகரில் நடைபெற்றுள்ளது. பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கான மாநாடு தான் ரோம்ல நடந்திருக்கு. ஹார்ட் லேம்ப். பானு முஸ்தக் என்பவர் ஹார்ட் லேம்ப் என்னும் புத்தகத்தினை எழுதியுள்ளார். இதுல மட்டுமே 3 புக்கு நேம் பார்த்துட்டோம். தனியா பிரிச்சு எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பஞ்ச் திட்டம். பஞ்ச் திட்டத்தை நாசா தொடங்கியுள்ளது. அப்ப பஞ்ச் அப்படிங்கிற திட்டம் யாரோட தொடர்புடையது? ISROவா, நாசாவா அப்படின்னு எல்லா நாட்டோட டிஃபென்ஸ் அந்த அமைப்புகள குடுப்பாங்க. நீங்க பஞ்ச் திட்டம் நாசாவோடது அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட பிப்ரவரி மந்த் ஏன்னா 8 நாள் தான். அதனால கரண்ட் அஃபேர்ஸ் கம்மி தான் இருக்கும். முடிஞ்சது. இந்த பிடிஎஃப் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க இந்த வீடியோவ ஒரு வாட்டி கேட்டுக்கிட்டு நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல போய் படிங்க. ஏன்னா, நம்ம 4, 5 வாட்டி படிக்கிறத விட ஒருத்தர் சொல்றத கேட்கும்போது 1 ஆர் 2 டைம்ஸ்லயே நல்லா மைண்ட்ல நிக்கும். எப்பயெல்லாம் நீங்க டிராவல்ல அந்த மாரி இருக்கீங்களோ, நீங்க வீடியோஸ போட்டு கேட்டுக்கோங்க. இல்ல நான் பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சாலும் ஓகே. கீழ பிடிஎஃப் அவைலபிளா இருக்கு. நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகே. மறுபடியும் அடுத்த மார்ச் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.